ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டிசன் க்ரூ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வாக். என் நண்பன் நவீன் என் கூட ஒருத்தருப்பான்ல, அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவனுக்காக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் கத்தாரில், நம்ம சிட்டிசன் க்ரூவோட மெயின் மெம்பர். அவன் இன்னும் நம்ம வீடியோஸ்லாம் வரல, எல்லோரும் வந்துட்டாங்க. அவன் மட்டும்தான் பெண்டிங். அவன் நேற்றே என்கிட்ட காசு அனுப்பிச்சு என் ஃப்ரெண்டுக்கு அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வர சொல்லிட்டான். ஸோ நான் கிஃப்ட்டை கொடுக்க போகிறேன். ராஜ்குமார் என்ன சொன்னான்னா, இந்த கிஃப்ட்டு அவனுக்கு ராஜ்குமார் we are 15 years ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால் ரவியை பற்றி ரொம்ப நல்லா தெரியும், எனக்கும் தெரியும். நான் அவன் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சான். இந்த கிஃப்ட்டை நீ கொடு, அவன் எவ்வளோ பெரிய கிஃப்ட் வந்தாலும் அவ்வளோ சந்தோஷப்பட மாட்டான். நான் இந்த கிஃப்ட்டுக்கு அவன் அவ்வளோ சந்தோஷப்படுவான். அவன் சந்தோஷப்படுறது வீடியோ அனுப்பிச்சேன், அப்படியே அனுப்ப சொல்லியிருக்கான். ஸோ அப்படியே நான் ஷூட் பண்ண போகிறேன் அவன் எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும். அப்படியே வாங்க இந்த வ்ளாக்குள்ளே போகலாம். ஹாப்பி பர்த்டே மச்சி. இது நான் வாய்ந்தல, ராஜ்குமார் கத்தார்லேருந்து உனக்காக அனுப்பின கிஃப்ட்டு. நீ பிரித்து பார்க்கும்போது அவன் வீடியோ எடுக்க சொன்னான். வெல்கம் டு சிட்டிசன் குரூ. இந்தா உனக்கு நீ பிரித்து பார்க்காத அவர் வீடியோ எடுத்து அனுப்ப சொல்கிறாரு. ஆமாம். ஏய் என்ன இது பக்கடாவா? மணி மேன்ஷன் என்னது இது? என்னது சேவிங்ஸா உண்டியலா? அப்படிதான் நினைக்கிறேன். ஏன் மச்சான் இது உண்டியல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு ஒரு ஆஜ்கி பச்சா மச்சான் ஹிந்தியில எனக்கு தெரியாது மச்சான். சாப்பாடு தான், இட்லி தான், இட்லியேதான். ஏன்னா காலையில பொங்கல் வச்சு கொடுத்தல, இட்லி சாம்பார் சட்னி. இட்லிக்கு வாங்கினவன ஒரு நல்ல கடையில ஒரு இந்த நார்த் இந்தியன் கடை. ஏய் நாத்திரிக்கனால உனக்கு பிடிச்ச உடுப்பி தான். உடுப்பி நம்ம போய் சாப்பிடுவேன். இட்லி சாப்பிட மாட்டாங்க, போட்டி இட்லி தான் நல்லா இருக்கும். அவ பாருங்க எவ்வளவு பிடிச்சிருக்கேன்னு. ராஜ்குமார், நீ சொன்ன மாதிரி நம்ம நண்பன் நவீனுக்கு நான் கிஃப்ட் வாங்க வந்துட்டேன். நீ சொன்னதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். 2 இட்லி பார்சல் தானே. இட்லி வாங்கியாச்சு மச்சி. இட்லி நம்ம நண்பனுக்கு பிடிச்ச ப்ரெஷியஸான கிஃப்டை வாங்கியாச்சு மச்சி. இப்போ பெரிய தர்ம சங்கடமே இதை எப்படி நான் கிஃப்ட் பேக் பண்ணுன்னு கேட்க போகிறேன்னு தெரில. இதில் கடையில் போய் கேட்க போகிறேன், என்ன சொல்ல போகிறாங்களோ. கஷ்டப்பட்டு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா ஒரு கடையை கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்கு. செத்தான் இன்னைக்கு சேகர் சட்னி ஒன்று உடச்சா கூட போதும், உடச்சிக்கலாம். மச்சான், பிளான் சக்ஸஸ். விஷ் ஹாப்பி பர்த்டே விஷ் ஃப்ரம் கத்தார் ராஜ். End of flashback. நீ சொன்ன உண்மைதான்டா. அப்படி எல்லாத்தையும் மறண்டான் மச்சான். கொடுத்தோன்னா பாசில பிரிச்சு ஹாப்பி ஆயிட்டான் மச்சான். ஹாப்பிடா அவன். எனக்கு இந்த பேமெண்ட் இஷ்யூ இதெல்லாம் போய் இட்லியை கொடுத்தவன பசிகள் தான் வந்துருக்கோம். இது புடிதான் அந்த தேங்காய் சட்னி கொடுத்துட்டியா? இதனால மக்களுக்கு என்ன நான் தெரிஞ்சு கொடுக்குற கிஃப்ட் எவ்வளவு காஸ்ட்ன்றது முக்கியம் இல்லை. அதை அந்த நண்பர்கள் எவ்வளோ சந்தோஷமா எடுத்துக்க. எனக்கே ஒரு பிரியாணி கொடுத்தா நான் எவ்வளோ சந்தோஷமா எடுத்து போனோம், அதே மாதிரி என் நண்பன் இட்லி கொடுத்தா அவ்வளோ சந்தோஷமா எடுத்து. இதுதாங்க நட்பு, கத்தார்ல இருந்து நட்பு. எப்படி சாப்பிடும் சொல்லி தரேன். இப்ப இட்லியை எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு இவனை விட யாரும் சிறப்பா சொல்லித்தர முடியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி சாம்பாருக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னி, கெட்டி சட்னி.
ஐயோ பார்க்கும்போது வாய் ஊறுதே. வேற லெவலா? ஆனா ஒரு செகண்ட் ஏங்க சாப்பாடு இருக்குமோ அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா மனசு இல்ல மாறி. என்னன்னா எனக்கு ஹிந்தி தெரியாதுல்ல, மணி பேக்கு போட்டுருக்கு இங்கிலீஷ்ல மட்டும். நான் கூட நினைச்சேன் friend சூடாதான் இருந்தது. நான் நினைச்சேன் பக்கோடால வச்சதுல அந்த சூடு தெரியுது போல இருக்குன்னு ஒரு அப்புறம் கிடையாது. எப்பரா தேங்க்யூ. ரியல் தோசை. இன்று முதல் நீ என எல்லோரால் அன்போடு அழைக்கப்படுவாய். ஹாப்பி சொல்லு, தேங்க்ஸ் சொல்லு அவனுக்கு. தான் சொல்லணும். எப்படி அவன் கிரியேட்டிவிட்டியே யோசி உன்னை சர்ப்ரைஸ் பண்ண சொன்னா. கடமை. ஆனா வேற லெவல் நான் கிஃப்ட் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்கல்ல. என்னென்னவே யோசிச்சிருப்பாங்க. கத்தார்ல இருந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னோன்னே நிஜமாவே நினைச்சிருப்பாங்க வேற ஏதோ. ஆத்மார்த் கிரேட். 2 இட்லி வாங்கி பார்சல் பண்ணிருக்காரு பாருங்க கத்தார்ல இருந்து. நான் சொத்தை எழுதி கொடுப்பேன் தெரியும். ஆக்சுவலா இட்லின்னு சொல்லி தோசை ஊத்தான் சாப்பிடுறேன். தோசை மாதிரி தான். என்ன சொல்ல வந்த ஆக்சுவலா? காலையில டிஃபன் என்னன்னு கேட்டாரு. அவன் சொன்னா பொங்கல்னு சொன்னான். உடனே அவர் சொன்னாரு, உங்க அப்பாக்கு இட்லி தானடா பிடிக்கும், இட்லியை செஞ்சு கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாரு காலையில. ஒரு வைஃப் நான் காலையில எழுந்துச்சு என்ன பண்ணணும், பர்த்டே உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும். புருஷனுக்கு செஞ்சதுதான். ஏன்னா இன்னைக்கு 32 வயசாகுது. அந்த 32 அப்படி சொல்ல. எத்தனை வருஷம் முன்னாடி? 32. 30 பொருளாவது வச்சு செஞ்சிருக்குமா நம்ம? அப்படிலாம் நான் வீடியோ பாக்குறேன். இல்ல ஆக்சுவலா அது கூட அதெல்லாம் வீடியோ வந்து இல்ல. இப்ப வருது அந்த மாதிரி. அது கூட எனக்கு வேணாம்டா. எனக்கு பிடிச்ச ஒரு இட்லியோ இட்லியோ இல்ல வேணாங்கன்னு கடையிலயாவது வாங்கிட்டு வந்து ஒரு இட்லியோ. இட்லியோ அதுலயும் இட்லி தான் கேக்குறேன், வேற எதுவும் கேட்கல. ஒரு ஸ்வீட் சும்மா பேருக்கு வாங்க கோயிலுக்கு போவோம். என்னமா சத்திரி புலம்பு ஊட்டியம்மா, என்னமா இப்பதான் பண்ணுமா அவனுக்கு? அவனதான் நிறைவே கொண்டாட்டி ஆனா இந்த விஷயத்துல என்ன ஏமாத்துறாங்க. ஏய் விட்றா ஏதாவது சர்ப்ரைஸா பண்ணுவாங்க. போன வருஷம் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து கத்தார்ல இருந்து வர வச்சேன் அவருக்காக. தங்க நகை இல்ல. நைட்டு 12 மணிக்கு தெரியாம கேக் ஆர்டர் பண்ணி எல்லாம் பண்ணி நகைய போட்டு விடுறேன் கையில. அவர் சொல்றாரு, எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்றாரு. சொல்லு, தங்கத்தை நீ கொடுத்த இந்த சந்தோஷம் இந்த இட்லி இருந்ததா? இல்லங்க இது இட்லி இதுவா அதுவா நீ சொல்லு. நீ சொல்லு. என்ன 2 இட்லி வாங்கி முடிச்சுக்கணுமா? நீ அவ்வளவு செலவு பண்ணிட்ட. சிம்பிளா முடிக்கிறேன். சூப்பர், வெரி ஹாப்பி. ஹாப்பி பர்த்டே மச்சி. என்ஜாய் பண்ணி இட்லியே. ஃபிளாஷ்பேக். நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேவா? தீப்பெட்டி எங்க காமிச்சீங்க? முடியல பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி. டைம் ஆச்சா நண்பா? டைம் என்னடா? டைம் கரெக்டா சொல்ல. 59. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி பேனா பண்றான். ஹாப்பி பர்த்டே. என்ன தூக்கம்? பேனா பண்றாரு. எந்திரிங்க. என்ன தூக்கம்? ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஏய் Dress புல்ல. இங்க போறா. டேய் இங்க போறா கேக்குடா. இங்க
தட்டு வா. Okay. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, mama. Okay. நல்லா தூக்கிட்டோம். ஹாப்பி பர்த்டே. Thank you. Thank you. Okay. என்ன தூக்குது எடுக்கவே இல்ல போடுது ஊதுல Thank you டா. எல்லாரும் தூக்கத்தை விட்டு கேக்கே ஊதுல பாருங்க இந்தடா தூங்கட்டும் சம்மத்துட்டே என்னடா அந்த தூக்கிட்டு ஏடா தூங்கிட்டான் அவன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். சரி அப்படியே வாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்போம் காலைல சாப்பிடும் End of flashback. இப்போ நீங்கள் வந்து கேக் கட்டிங் பார்த்துருப்பீங்க, அப்புறமே இட்லி சாப்பிட்றத பார்த்துருப்பீங்க. இப்போ என் ஃப்ரெண்டு எங்களுக்கு ட்ரீட் தரான். எங்கே போகிறோன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம். அங்கே போயிட்டு என்ன ரெஸ்டாரண்ட் போகிறோம்? என்ன மிளகு ரெஸ்டாரண்ட்டா? நாங்கள் போனதில் ஃபஸ்ட் டைமாக போகிறோம்.